இந்த படத்துக்காரர் கடத்தின பணமெல்லாம் ஊர்லேயே தான் ஒன்றும் இல்லாதவனால நீ 2 எடுக்க மாட்டேன். நான் வந்தால் கொடுத்துட்றேன், நீ வந்தால் கொடுத்துட்ற, பத்திரமா வச்சுருன்னு மொத்தம். நீ அவன் செத்து போனான், யாரை கேட்குறாங்க? வேற பணத்தில் நீ காடு வாங்கினவங்க கூட இருக்கிறாங்க. என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் அவங்களுடைய நேரம் யார் சாப்பிடணும்னு இருக்குது. அவங்க மட்டும் சம்பாதிச்சாங்களா அந்த பணம் தின்னுபட்டு சேர்த்தாங்களா? இல்லை. ஒரு நாள் நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டார். அலங்காட்டில் வச்ச இடத்துலையும் டெப்பு இல்லாத போச்சு, ஓரில் கொடுத்ததும் போச்சு. அவங்க பாம்பு வச்சு குண்டு வெடிச்ச இடமெல்லாம் பார்க்கலாம் கூட கூட்டி போகிறதுக்கு ஆள் வேணுமில்ல. அப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா 22 பேர் செத்து போனது? வண்டி சுக்கு ஆகி போச்சுல்ல. சிதம்பரம் சுட்டு போட்டு வரும்போது அவங்களுக்கு போடுறத கூட துணி இல்லை, திங்கி சோறு இல்லை. 4 நாள் பட்டினியே இருந்துட்டு நடந்து வந்துருக்குறாங்க. 4 நாள் வேறப்போ கரைமுறைன்னா முஸ்கோத்தி ஆட்டமே கற்றுவான். அப்படியா? யானை மாதிரியும் கற்றுவார். முஸ்கோந்தி ஆட்டமே கற்றுவோம். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு சின்ன கிவ்அவே பண்ணியிருந்தோம். அந்த கிவ்அவேக்கு உண்டான கொஷின்ஸ்க்கு என்ன ஆன்சர், அதுக்கு வந்து யார் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத வந்து நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேட்ட கொஷினுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து கொஷின் வந்து கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது 3வது கொஷினுக்கு உண்டான ஆன்சர் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தப்பான பதில் தான் வந்து சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரு 6 பேர் தான் வந்து கரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 3 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்றத நான் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேள்வி நான் என்ன கிவ்அவேல கேட்டிருந்தேன் அப்படின்னா, அதாவது வீரப்பனாருக்கு அந்த காலகட்டத்தில் வந்து இந்த தாத்தாவுக்கு வந்து எவ்வளோ வந்து பணம் வந்து வீரப்பனார் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கொஷின் வந்து நான் வந்து கிவ்அவே கேட்டிருந்தேன். அதாவது அதுக்குண்டான பதில் வந்து 18,000 ரூபாய் வந்து அந்த தாத்தாவுக்கு வீரப்பனார் வந்து அந்த காலகட்டத்தில் தரணும். கிவ்அவேக்கு உண்டான 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதாவது வீரப்பனாருடைய தொழில் ரீதி குருவான செவிகொண்டர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருப்பேன். இதற்குண்டான சரியான பதில் வந்து கருங்கல்லூர். கிவ்அவேக்கு உண்டான 3வது கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது இந்த நேர்காணலில் இருக்கக்கூடிய இந்த தாத்தா வந்து வீரப்பனாரை கடைசி எப்போ வந்து சந்தித்தார், வீரப்பனாரை வந்து நேரில் பார்த்தார் அப்படின்றத தான் கொஸ்டினாக கேட்டிருப்பேன். அதாவது எஸ்ஐ தினேஷுடைய கொலை வழக்கு நடந்த அன்று மாலை பார்த்திங்கன்னா அட்டப்பள்ளம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து வீரப்பனாரை வந்து கடைசியாக வந்து சந்தித்ததை அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதற்கு உண்டான சரியான பதில் வந்து அட்டப்பள்ளம். நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அட்டமலை அப்படின்றது தான் வந்து ஆன்சராக வந்து கமெண்டில் வந்து பண்ணியிருப்பீங்க. அதுக்கு தான் வந்து நிறைய பேருடைய ஆன்சர்ஸ் வந்து இன்வேலிடாக போச்சு. அதற்குண்டான சரியான பதில் பார்த்திங்கன்னா அட்டப்பள்ளம், அட்டமலை கிடையாது. அட்டப்பள்ளம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் தான் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அந்த 6 பேரில் 3 பேருக்கு வந்து கிவ்அவே வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அவர்களுக்கு உண்டான அந்த கொரியர் வந்து ஒரு 3 நாளில் பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கிவ் வந்து நான் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் 3 வாட்ச் நான் வந்து கிவ்அவே பண்ணேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் பிராண்டுடைய ஒரு வாட்ச் வந்து நான் வந்து கிவ்அவே வந்து நான் பண்ண போகிறேன். இதற்குண்டான கொஷின்ஸ் வந்து நான் வந்து வீடியோடைய ஃபஸ்ட்லேயே நானே வந்து என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது இதற்குண்டான பதிலும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தான் இருக்கும். வீரப்பனால் கொல்லப்பட்ட ரேஞ்சர் சிதம்பரம் வந்து எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் கிவ்அவேவுடைய முதல் கேள்வி. கிவ்அவேக்கு உண்டான 2வது கேள்வி என்னென்னா, அதாவது ரேஞ்சர் சிதம்பரம் உடைய கொலைக்கு பிறகு தலைமறைவாக காட்டிலிருந்த வீரப்பனார் வந்து இந்த நேர்காணலில் இருக்கக்கூடிய தாத்தா வந்து என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து வீரப்பனார் மற்றும் அவருடைய குழுவினருக்கு வந்து கொடுத்தார் அப்படின்றது தான் 2வது கேள்வி. இதில் வந்து எத்தனை பேர் வந்து அந்த உணவுப் பொருட்களை வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்றத வந்து இந்த 2வது கேள்விக்கு உண்டான பதிலாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். கிவ்அவேக்கு உண்டான 3வது கொஷின் என்ன அப்படின்னா, அதாவது வீரப்பனார் மற்றும் அவருடைய குடும்பம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வறுமையாக இருக்கும் பொழுது, அதாவது முசுகுந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரங்கினுடைய இறைச்சிக்காக வேட்டையாட போவாங்க அப்படின்றத அந்த தாத்தா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அது வந்து எந்த இடம், அவங்க வந்து வேட்டையாடக்கூடிய அந்த இடத்துடைய பேர் என்ன அப்படின்றத வந்து பதிலாக சொல்லுங்கள். இதுதான் கிவ்அவேக்கு உண்டான 3 கொஷின்ஸ். இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் தெரிந்த நபர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லாதீங்க, வீரப்பன் அப்படின்றது வந்து மட்டும் தமிழில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ஃபஸ்ட் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்களுக்கு தெரிந்த அந்த ஆன்சர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொண்ணு இங்கே தானே கொடுத்துருக்காரு சரி கொண்டு. இப்போ அவர் காலையாக தான் இருக்கிறது. அப்படியா? அவங்க பசங்களாக இருக்காங்களா? சரி கொண்டு
அவங்க ஒரே பையன் தானே வக்கீல். இருக்காரா? சாத்தப்படல. அவங்க 2 பேர் அண்ணன் தம்பிங்க. சின்னவன் சேர்த்து போனோம், பெரியவங்க ஒரு ஆடு. அவங்க அக்கா இருக்குது சாந்தமா. சின்ன வயசுல நீங்க ஏதாவது வீரப்பன் கூட ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? ஏதாவது விஷயம் இப்போ? அதெல்லாம் அதான் சொல்கிறேன்னு தெரியலையா. அந்த கெட்ட இதுக்கு அவங்களோட நான் சேர்ந்து போகிறதில்ல. இல்லை, அதுக்கு முன்னாடி யானை சுடுறதுக்கு முன்னாடி நீங்க பேசியிருக்கீங்க. அப்போ ஏதாவது ஞாபகம் ஏதாவது இருக்கா? அப்போ என்ன போய் எருளைக்கிழங்கு நோண்ட வேண்டியது தான், சுட வேண்டியது தான், திங்க வேண்டியது தான். கன்னிக்குட்டி மாடு அலங்காட்டில் ஊட்டிச்சுன்னா இப்படி நாட்டில் டப்பாவில் தண்ணி கொண்டுக்கிட்டு போவாங்க. அந்த குண்டாவில் பாலை பீசி கன்னிக்குட்டி குடிக்க பீசி குடிப்போங்க. அதுதான் வேலை. எங்கேயோ படத்துக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது அதெல்லாம் அப்போ எந்த படம் சினிமா அதெல்லாம் எதுவும் இல்லை. நீச்சல் அடிக்கிறது, தண்ணியில் போயிட்டு அது நேசம் அடிக்குவோம். மீன் பிடிக்க போகிறது அது ஆற்றுக்கு போனால் தானே. டேம்லாம் இப்போ கட்டினது தானே. அப்படியா? சரி சரி. நான் அப்போ வந்து இருக்கு. இல்லை டேமெல்லாம் இப்போ பக்கமாக கட்டணும். அப்படியா? சரி சரி. அப்போ எல்லாம் வேறு வரலாறெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த ஆளுகளை சுட்டாங்க பார்த்தியா, இதுதான் வரலாறு ஸ்டார்ட்டு, ஆரம்பம். மீதி எல்லாம் ஒன்றா ஆனை சொல்கிற போதும் கலாட்டு இல்லை. அவங்க பாட்டு ஆலங்காட்டில் போகிறாங்க, ஒழிஞ்சிக்கிறாங்க, சுட்டுக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு வந்து விற்றுக்குவாங்க. அப்போ எல்லாம் எந்த கலாட்டு இல்லை. இந்த ஆளுங்களை சுட்டதே தான் கலாட்டு. இன்னும் ஒருத்தனை அடிக்க போகலாம், உதைக்க போகலாம், கொல்றதுக்கு போகல, அதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஊருக்காரங்க நிறைய பேர் வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் காசெல்லாம் வாங்கின்னு நிறைய பேர் உதவி பண்ணதுனால தான் அவர் இத்தனை நாள் காட்டு. இப்போ நீ இந்த 100 ரூபா நான் எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கிட்டு இருப்பேன். சாயந்தரம் போனால் அது செலவாயிடும், தீர்ந்து போச்சா. அவனுக்கு இந்த படத்துக்காரரை கடத்தின பணமெல்லாம் ஊர்லேயே தான் ஒன்றும் இல்லாதவனால நீ 2 எடுக்குமே தான். நான் வந்தால் கொடுத்துட்றேன், நீ வந்தால் கொடுத்துட்றேன், பத்திரமா வச்சுருன்னு தான். இன்றைக்கி அவன் செத்து போனான், யாரை கேட்குறாங்க? வேற பணத்தில் நீ காடு வாங்கினவங்க கூட இருக்கிறாங்க. என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் அவங்களுடைய நேரம் யார் சாப்பிடணும்னு இருக்குது. அவங்க மட்டும் சம்பாதிச்சாங்களா, அந்த பணம் தின்னுபுட்டு சேர்த்தாங்களா? இல்லை. ஒரு நாள் நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டார். அலங்காட்டில் வச்ச இடத்துலையும் டெப்பு இல்லாத போச்சு, ஓரில் கொடுத்ததும் போச்சு. அலங்காட்டில் வச்ச காசுலாம் என்ன இருக்கும்? அதெல்லாம் அப்படியே இருக்கும். அப்படியே தான் இருக்கும். ஆனால் தெரியாது எங்கே வச்சுருக்காங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் தெரியும் எப்படி அவங்க எந்தாண்ட போகிறாங்க வராங்கங்கிறது தெரியும். நம்ம எந்த இடத்துல வச்சுருக்குறாங்கன்னு பாப்பா. ஆளே போகாத இடத்துல போய் தான் அவங்க வச்சுருப்பாங்க. இப்படி ஆட்டுக்கு போவேன், ஆட்டுக்கு போகிறோம்னா இப்போ இந்த பழத்தை பிடிச்சிக்கிட்டே அவங்க போவாங்க. இந்த பழத்தில் எந்த இடத்துல வச்சுருக்குறாங்கன்னு நாம் பார்க்குறது. அப்போ அவங்க அலங்காட்டில் பணம் வைக்கிறதும் தெரியாது. இப்போ எல்லாம் பணம் இறந்ததே யாருக்கும் தெரியாது. இறந்த பணத்தை காடு வாங்கி விட்டாங்க. பணம் சேர்ந்ததெல்லாம் இப்போ 2 ஆளை கடத்துனாங்கல்ல, அதுதான பணம். அதுவும் சந்தன கட்டினது இதுதான் பணம். அதுக்கு முன்ன பணம் இல்லை. இறந்த பணத்துக்கு ஆனை கொம்பு சுட்ட பணத்துக்கெல்லாம் காடு வாங்கி விட்டாங்க. இப்போ இந்த படத்துக்காரரை கடத்தின பணம் தான் எல்லாம் ஊரில் மெத்த கொடுத்தா பணக்காரன் வாங்கிட்டான். 13 கோடி ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு கொள்றதுக்கு மட்டும். 13 கோடி அந்த ராஜ்குமார் கடத்தினார்ல அந்த டைமில் 13 கோடி கொடுத்துருக்காங்க. கொடுக்கலாம், ஆள் வர்றதில்ல. அதுக்கப்புறம் கேட்டாங்களாம், தாத்தா காசு வேணுமான்னு சொல்லி யாரோ கேட்டாங்களாம். இருக்கிற காசே போதும், இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாராம். ஏகப்பட்ட காசுக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, இது இவ்வளோ காசு வச்சுன்னு. அதெல்லாம் கேட்டவங்களுக்கு யாருக்கு வேணுனாலும் 10 ரூபாய் எடுத்து அரைச்சி போட்டு போகக்கூடிய ஆள். இது ஒரே விஷயந்தான் கெட்ட விஷயம். திங்கிறத கூட எடுத்து கொடுத்துட்டு போயிடும். அப்படியா?
நமக்கே வேண்டாம் பாவம் நீ சாப்பிடுப்பா அப்படின்னு கொடுத்துருவார். அப்போ இருக்க அந்த ஆள் அவங்க அண்ணனே சரியில்லை. அவங்க அண்ணன் விட்டு அங்கே ஊரில் ஒரு 2 பெரிய மனுஷர் இருந்தாங்க, அவங்களும் சரியில்லை. அந்த செட்டியார் திமராயன் ஒரு ஆள், நடராஜங்கிறது ஒரு ஆள். அவங்களாம் இப்போ இறந்துட்டாங்க. அவங்கெல்லாம் இல்லை. ராஜகோடாலாம் உதவி பண்ணியிருக்காராமே அவருக்கு எம்எல்ஏ. அதெல்லாம் உதவி. ஓட்டெல்லாம் வீரப்பன் யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்க தான் ஊர்க்காரங்கெல்லாம் போடுவாங்களாமே. எல்லாம் தான் சொல்கிறேங்களே கண்ணு, பணம் இருந்தால் புடமே வாய் பேசுறது. அப்போ அம்மா 2 விட்டால் எதை வேணாலும் வாங்கலாம். இப்போ இப்படியெல்லாம் உள்ளே போனால் என்ன ஒரு வருது தாத்தா? இங்கேயெல்லாம் உள்ள இல்லை. மாதேஸ்வரம் மலை கோயில், மாதேஸ்வரம் மலை கோயில் பொடுசல்நாத்தன்னு இந்த பெரிய மலை இருக்குதில்ல, இந்த மலைக்கு அந்தாண்ட பொடுசல்நாத்தன்னு ஒரு ஊர் இருக்குது. அதை விட்டு இப்படி போனோம்னா தேக்கணை இருக்குது. தேக்கணை விட்டு அந்தாண்ட போனால் இண்டிகன் அர்த்தம். அப்படியே நெடுவாக ஊர் இருக்குது. ஒவ்வொரு மலை ஏறணும். 10 மைல் 15 மைல் நடக்கணும், ஒவ்வொரு மலை ஏறணும். பெரிய மலையோ ஒவ்வொரு மலை ஏறி இறங்கி போகணும். ஒன்று அப்படி இடந்து இது அலங்காட்டு வழியில் போகிறதுனாக்க ரொம்ப கஷ்டம் பண்ணி வைய. ரோடு இல்லை. இப்போ நாகமலைக்கு போகலாம், பைக்கு இருக்குது, போகலாம். அது மோசமான வண்டியாக இருந்தால் ஏறாது, நல்லா டாங்கான வண்டியாக இருந்தால் ஏறும். வீரப்பனா அவங்க கூட இருக்கிறவங்களே இது பண்ணிட்டாங்க, இல்லைன்னா அவங்கள மாதிரி அவரும் இருந்திருப்பார். நல்ல மனுஷன் பாப்போம். யானை சுட்டு அந்த இது வந்துருச்சு. யானை சுட்டது எல்லாம் கூட அவங்களுக்கு ஒன்றும் ஃபாரஸ்ட்டுக்காரருக்கு ரந்தத்தில் போச்சு. 15 வாங்கிட்டு விட்டுக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் அப்படி அவங்களுக்கு தெரிய வைக்கல, யாருக்குமே தெரிய வைக்கல. அது கவர்மெண்ட் சொத்து, அது யாரு கட்டுக்கிட்டாங்க, அது யாரும் காங்கலை. இந்த ஆளை சுட்டது வகையில் தான் வந்தது. டிஎஸ்பி சிதம்பரநாதனை சுட்டார். சிதம்பரம் அங்கே பர்கூரில். அது எங்கே இருக்குது தாத்தா பர்கூர்? பர்கூர் சொரக்காமடுன்னு சொல்கிறோமில்ல, ஆமாம், அதிலேருந்து அந்தாண்டு போகணும். சொரக்காமடுனா இப்போ நான் போனால் சொரக்காமடுன்னு கேட்டால் சொல்லுவாங்களா? அங்கே சொல்லுவாங்க, அது அலங்காட்டில் உள்ளார போகணும். உள்ளார போக முடியாது, அது ரோடு போகுது. இன்னும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் வேணும். அங்கே ஃபாரஸ்ட்டு அவங்க பாம்பு வச்சு குண்டு வெடிச்ச இடமெல்லாம் பார்க்கலாம். கூட கூட்டி போகிறதுக்கு ஆள் வேணுமில்ல. அப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா 22 பேர் செத்து போனது? வண்டி சுக்கு ஆகி போச்சுல்ல. உங்கள் சொந்தக்காரங்க இங்கே இந்த ஊர்க்காரங்க யாராவது இறந்தாங்களா அதில்? ஒரு 2 ஆள். யார்? கோவிந்தபடியில் இருந்தவன் அவன் ஒரு ஆள். இன்னொரு ஆள் விரல சூப்பின்னு ஒரு ஆள். 2 ஆள். ஆனால் வீரப்பனை எனக்கு தெரியாது, போலீஸுக்கு வச்சது அவங்களும் அதில் பாருப்பா. அவங்க இருக்கிற இடம் தெரியும், வாங்க அவங்களுக்கு தெரியுமுன்னு கூட்டி போகிறது, தடம் காட்டுறது. எங்கே தங்குவாங்க, எவத்த இருப்பாங்க, போகலாம் அப்படின்னு கூட்டி போகிறது. அதாவது இங்கேருந்து பாலாறு போயிட்டு அங்கேருந்து சொரக்காமடுவா? சொரக்காமடு பாலாறு போயிட்டு அங்கேருந்து சொரக்காமடுவோம், அப்படி போகணும். அப்படி அங்கே ஒரு காடு, அதாவது அந்த காட்டு பேர் தான் சொரக்காமடுவு. பள்ளம் தண்ணி வர இடம்னு வையா. ஆடு மாடு தண்ணி குடிக்கக்கூடிய குட்டையை நம்ம ஏரி கட்டுறோமா காட்டலாம், அந்த மாதிரி அந்த இடத்துல தண்ணி இருக்கும். அதுதான் சொரக்காமடுன்னு பேர். அங்கேயும் இப்படி ஒரு காடு இருக்குது பாலாத்துலேயும். அங்கே போனால் இதை ஃபாரஸ்ட்டுக்காரரை கேட்டால் கூட்டிகிட்டு போய் எந்த இடத்துலையும் பாம்பு வச்சதெல்லாம் அங்கே வெளியூருக்காரரை பார்க்கலாம் அப்படின்னு கூட்டி போனால் அந்த பாம்பு வச்ச இடத்தையெல்லாம் காட்டுவாங்க. ஏதாவது கொடுத்தா கூப்பிட்டு போவாங்க. அவத்தையே பக்கம்தான். சரி. அவங்கள கூட்டி போகிறத விட நீங்கள் படம் எடுக்க வந்தீங்கன்னாக்கா அங்கே சோழவர் இருக்கிறாங்க, மலையாளிங்க. அவங்கள ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டா அவங்க எவத்த என்னென்ன வச்சு இதை போகிறா காட்டி போடுறாங்க.
2 ஆள் ஒட்டுக்கா மாடு மேய்ச்சவங்க தான். எனக்கு கிழங்கு நோண்ட முடியாது, எனக்கு தெரியாது. வேறப்ப கிழங்கு நோண்டும். இந்த மாதிரி குச்சி வெட்டி குச்சிலேயே நோண்டி கிழங்கு எடுத்து விடும். அப்படி ஆள் ஒரு கிழங்கு தச்சோடு நோண்டி விடும். அதை போட்டு நெருப்புலேயும் சுட்டு தின்னு போட்டு தான் 4 மணிக்கு வீட்டுக்கு மாடு ஓட்டிக்கிட்டு வருவோம். அதுவும் கூலி மாடு தான், சொந்த மாடும் இல்லை. வத்தலாபுரத்துக்காரர மாடு அது. எல்லாம் அவங்களும் பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்க தான். ரொம்ப கஷ்டத்தில் ஒரு நேரத்தில் அவங்க அம்மாக்காரி வீரப்பனும் அவங்க அப்பனும் அவங்க அண்ணனும் 3 பேரும் அந்த மினிப்பு கோயில்னு சொல்லி தேங்கல் மினிப்பு கோயில் இல்லையா, அந்த கல்லில் தான் முசுகுவந்திங்க இருக்கும். முசுகுவந்திங்க இருக்கும். அந்த முசுகுவந்திங்களை சுட்டு குறுக்காட்டி சுட்டு வேறப்போ கரம்புறம்னா முசுகுவந்தி ஆட்டமே கற்றுவான். அப்படியா? யானை மாதிரியும் கற்றுவார். முசுகுவந்தி ஆட்டமே கற்றுவான். அந்த குரங்குக்கு அந்த முசுகுவந்தி ஒன்று வேற ஆள் இருக்கிறான்டா, அவனை போய் ஒரு கை பார்க்கணும் அப்படின்னுக்கிட்டு வரும். அப்போ சுட்டு விடுவாங்க. அது முஸ்கோந்தின்றது குரங்கு தானே தாத்தா? அது அதுவும் குரங்கு தான். குரங்கு தான், ஆனால் அது பேர் மட்டும் முஸ்கோந்தின்னு. மூஞ்சி கருப்பாக இருக்குது. கருப்பாக இருக்கும். அது சாப்பிட்றாங்களா அதெல்லாம்? அது ரொம்ப உடம்பாங்க நல்லா நல்லது. காட்டில் வலுவாக இருக்கிறதுக்கு அது அதனுடைய ரத்தம் சுட்டதும் அது ரத்தம் குடித்தோம்னா நம்ம உடலில் இருக்கிற வியாதியும் இப்போ அதெல்லாம் கிடைக்கிறதில்ல. இப்போ முஸ்கோந்தி இல்லை, இருக்குது. இன்றைக்கெல்லாம் ஃபாரஸ்ட்டில் ஒரு உடக்காய் இப்போ இங்கே ஓடுதுன்னு பாம்பே நான் அடிக்கக்கூடாது. பாம்பே இங்கே நம்ம குந்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு பாம்பு வந்து நம்ம பாம்பு அடிச்சோம்னா நமக்கு பயன் போட்டுருவோம். அப்படி சொல்லிட்டு 100 வெடி இருந்தால் எதை போய் தாங்குது? அதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியும்? வெடி வைக்கிறதுக்கெல்லாம் கட்டி அவருக்குலாம் அது தெரியுமா? அதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தாங்க? எல்லாம் துப்பாக்கியே வைக்கிறது தான். துப்பாக்கி சுடுறவனுக்கு அப்புறம் அது வைக்க தெரியாது. துப்பாக்கியெல்லாம் அவர் யார் கொடுத்தாங்க? இப்போ வெளியில் வாங்குறது தான். வெளியில் தான் போலீஸ் அவங்களெல்லாம் பிடிக்கிறது இல்லை, தெரிஞ்சா தானே பிடிப்பாங்க. வாங்குறது. நாம் நைட்டில் போகிறோம், நைட்டில் போய் வாங்கிக்கிறோம், வந்துடுறோம். அவருக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியுமா? வீரப்பனையாக்கு கார்லாம் ஓட்டுவார். வண்டி வச்சுருந்தாரா? பைக் ஏதாவது வச்சுருந்தாரா? பைக்கெல்லாம் அவங்களுக்கு சொந்த பைக்கெல்லாம் இல்லை, லாரி இருந்தது. லாரி இது இந்த கொம்பு வாங்கிறது, நைட்டில் போகிறது வர்றது இப்படி இருந்தது. ஆனால் வண்டி ஓட்ட தெரியும். அப்புறம் அந்த வண்டியும் விற்று விட்டாங்க. அப்புறம் சும்மாவே சிக்கனை வண்டிக்கிட்டே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் தான் அப்புறம் ஆளை சோடவும் ராசி ஆகி போச்சு. சிதம்பரம் சுட்டாங்க, அதுக்கப்புறம் அங்கே ஆரம்பிச்சது. அப்புறம் மோகனையாவை சுட்டாங்களாமே. சிதம்பரம் சுட்டு போட்டு வரும்போது அவங்களுக்கு போடுறத கூட துணி இல்லை, திங்கி சோறு இல்லை. 4 நாள் பட்டினியாக இருந்துட்டு நடந்து வந்துருக்குறாங்க. 4 நாள். 4ஆவது நாள் வந்து ஒரு பிடி அரிசி கொடுத்தேன் நான். நீங்கள் ஒரு குண்டு வெல்லம், டீ தூள், அவ்வளோ தூள். டீ சாப்பிடுவாரா ஐயா? பணம் வெல்லம் ஒரு குண்டு வெல்லம் கொடுத்தேன். அந்த ஒரு பிடி அரிசி போட்டு 22 ஆள் என்னமோ அப்படியே டென்னில் போட்டு வேவிச்சு கரைச்சி குடிச்சு விட்டு போயிட்டாங்க. போடுறதுக்கு துணி இல்லை, நல்லா ஒவ்வொரு துணியோடாலே சும்மா அப்படி பிச்சுக்கிட்டு போன துணிகளோடு வந்தாங்க. சிதம்பரம் சுட்டு போட்டு வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க. சிதம்பரம் கையிலேயே பிடிச்சி அடி சுட்டது தானே. ஆனால் அவரும் நிறைய அக்கிரமம் பண்ணாராமே, கிடைக்கிறவங்களாம் அடிக்கிறது எல்லாத்தையும் உனக்கு தெரியுமிட சொல்கிறான்னு அடிக்கிறது தான். நான்லாம் எவங்கிட்டையும் ஒரு அடி போட்டுனுவாங்க. அவங்களும் 1 இயர் தான், அவரும் 1 இயர் தானாமே, 2 பேரும். இல்லை அவன் காண்டான். அப்படியா? வெள்ளாள் காண்டான்.
ஓ ஆமாம் கவுண்டர். வெள்ளாள் கவுண்டர். அதுக்கப்புறம் மோகனையாவை அந்த பாலரில் சுட்டது கார்டு. காடு. அவத்தியே ஒழிச்சிக்கிட்டு இருந்து அவத்தியே சுட்டது அவங்கள. ஆனால் சுடுறதுல அவர் அடிச்சிக்க முடியாது. குறி வச்சுட்டான குறி பாரு, நீட்டி போட்டு அடி விழுந்து போகும், இல்லைன்னா எடாது. அப்படியா அது அவர் சுட்டது வேற யாருமே சுட முடியாது அந்த இடத்துல. ஏன்னா பிரிட்ஜு அந்த ஒரு ஓட்டை, அவர் அங்கே லாரியான நிற்கிறாரு, அதை இதை சுட்டிருக்காருன்னா அது போலீஸ்காரன் கூட அவ்வளோ அப்படி சுட முடியாதான். போலீஸ்காரன் எங்கே போய் சுடுவேன்? இல்லை போலீஸ்காரன் ட்ரைனிங் கூட இவர் ட்ரைனிங்க்கு வராது. அவர்கிட்ட இருந்த துப்பாக்கியே அப்படி கொஞ்சம் கூட பிதுக்கூடாது, குண்டு அடித்தா நேராக அப்படியே போகணும். கர்நாடகா வெடி தானப்பா, அப்போ ரைப்பிள் அது தோட்டாவே அது கர்நாடகா வெடி. நாட்டு வெடிகுண்டு. அது நாட்டு வெடிகுண்டுலாம் மருந்து எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சுடுமா? அது கம்மி போட்டால் கம்மி, ஜாஸ்தி போட்டால் ஜாஸ்தி. குண்டு மருந்து போட்டால் இப்படி அரை அடி வரும். இந்த மூக்கெல்லாம் ரத்தம் முடிக்கும் அடித்தா. ஆனால் இப்போல்லாம் இந்த ஊரில் துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கிறதில்ல, வச்சா லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸு கொடுக்குறதும் இல்லை, யாரும் துப்பாக்கி இருக்கும் 1-2, ஆனால் வெளியில் காட்ட மாட்டாங்க. உலகத்தையே ஒரு பேர் சேர்த்துட்டு போயிட்டாரு. இப்போ நான்லாம் இந்த ஊருக்கு வந்திருப்பேனா பார்க்கறதுக்கு? இப்போ இந்த நாயத்தை கேட்பியா? கேட்பேனா? இல்லை நீங்கள் யாருன்னெலாம் கேட்பேனா? யாரும் இல்லை. ஆனால் இப்போ கோபிநத்தம்னா உலகத்தில் போய் கேட்டால் கோபிநத்தம் சொல்ல மாட்டாங்க, வீரப்பவரான்னு கேட்பாங்க. வீரப்பவர் தானே அப்படின்னு கேட்பாங்க. வீரப்பன்னூர், கோபிநத்தம், செங்கப்பாடி. கோபிநத்தம், செங்கப்பாடி ரெண்டுமே ஒரே ஊர் தான். ஒரே ஊர் தான். ஆனால் இங்கே கூப்பிட்றதெல்லாம் எப்படி கூப்பிட்றாங்க? ஜாஸ்தி எது கூப்பிட்றது? ஜாஸ்தி கூப்பிட்றது செங்கப்பாடின்னு தான் சொல்லுவாங்க. தான் வந்தது, அப்புறம் கர்நாடகா மாற்றிட்டாங்க.